திருவாதிரை 4 பாதங்களும் புனர்வூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 2க்கு அதிபதியும் கூட அஷ்டமத்துக்கு போயிருக்கிறேன். 2ன்னா பணம், வாக்கு, சொன்னபடி சொன்ன வாக்கு காப்பாற்ற முடியாத சந்தர்ப்பம் இருக்கு. எடுத்த முடிவுகள்ல தவறா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அவசர பேச்சு உங்களுக்கு உறவுகளை பகைக்க வைக்கும். யோசிச்சு எதுவும் பேசுங்க. வார்த்தைகளை விட்டுட்டு மறுபடியும் எடுத்துக்க முடியாது. இப்போ ஒரு உமிழ்நீரை துப்பிட்டு மறுபடியும் அதை எடுத்துக்க முடியாது. பால் கமுந்ததை திரும்ப எடுத்து உள்ள போட முடியாதுங்கிற மாதிரி வார்த்தைகளை மட்டும் இன்னைக்கு விட்டுறாதீங்க. மிருகசீரத்துக்காரங்க இன்னைக்கு கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். நீங்க பெருமாளுக்கு நெய்தீபம் போட்டு துளசி மாலை கொடுத்து வழிபடுங்க. துளசி தீர்த்தம் குடிங்க. திருவாரூர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பலவீனங்களை போக்குவரத்துல கொஞ்சம் இன்னைக்கு வேக கட்டுப்பாடு அவசியம். புனர்வூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சத்தமா பேசுற மாதிரி சந்தர்ப்பங்கள் உருவாக்கும். நீங்க சொன்னதை மற்றவங்க புரிஞ்சுக்கலீங்கன்னா நீ கோபம் வரத்தான் செய்யணும். அப்பவும் வரக்கூடாது. இன்னைக்கு ஒரு எழுத்து வகையில தான் பணம் கொடுக்கல் வாங்கல பண்ணிக்கணும். எண்ணி பார்த்து தான். சில பேர் பண்ணுவாங்க, பரவாயில்ல சார் நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்குவாங்க. அப்புறம் அங்கே போய் எண்ணி பார்த்தா 1000 ரூபாய் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது எதார்த்தமா அவசரத்தில் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதனால நீங்க எண்ணி பார்த்தே வாங்க, எண்ணி பார்த்து சொல்லுங்க. நீங்க கொடுத்தாலும் எண்ணி பார்த்து சொல்லுங்க. அவங்க ஏதோ சப்போஸ் ஒரு 1000 எடுத்து வேற ஏதாவது பண்ணிருப்பாங்க, அதை மறந்துடுவாங்க. அப்புறம் போய் கட்டை பிரிச்சு பார்க்கும்போது 1000 ரூபாய் கம்மியாக இருந்துச்சுன்னு ஃபோன் பண்ண எப்படி இருக்கும்? கொடுத்தது சரியா தான் இருக்கு, வாங்கினதும் சரியா தான் இருந்திருக்கும். அதுதான் யாரா இருந்தாலும் சரிங்க, எண்ணி பார்த்துக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நீங்க வழிபடக்கூடிய தெய்வமா தன்வந்திரியை கூட வழிபடுகிறது நல்லது. வேற தெய்வங்களும் வழிபடலாம், தன்வந்திரி சிறப்பு.